வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் ருத்ரன் குருஜி. இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எதிரியை வசியம் செய்வது எப்படி? எதிரியை நம்ம வசம்பு மை ரெடி பண்ணி, அந்த வசம்பு மையால் அந்த மையை வச்சு நம்ம எதிரியை வசியம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மை வேலை செய்யும். வசம்பு மை நான் சொல்கிற மாரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடையில் வசம்பு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிங்க. வாங்கிட்டு வந்து வச்சுன்னு மண் அகுல், இந்த கார்த்திகை தீபத்துக்கெலாம் ஏற்றுவாங்க இல்லையா, அகுல் மண்ணால் செஞ்ச அகுல், அந்த அகுல் வாங்கிக்கிங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. ஏற்றி என்ன பண்ணுறீங்க, இந்த வசம்பை எடுத்து அதில் சுட்டுங்க. சுட்டிங்கன்னா அப்படியே எரியும். எரிஞ்சு அப்படியே ஒரு கறி மாரி ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு அகுல் ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க. அந்த அகுலில் என்ன பண்ணுறீங்க, நல்லா தீர்த்துங்க. இந்த அப்படியே சுட்டிங்கன்னா அந்த எரிஞ்ச உடனே ஒரு கறி மாரி வரும். இன்னொரு அகுலில் தீர்த்துனிங்கன்னா ஒரு கறி கறியாக வரும். அதே போல் நெருப்பில் காட்டி காட்டி இது இப்போ அந்த இன்னொரு அகுலில் சுரண்டிங்கன்னா அந்த ஒரு கறி மாரி வந்துடும். ஒரு தேவையான அளவுக்கு நீங்கள் சுரண்டி எடுத்துக்கங்க. தேய்ச்சி எடுத்து என்ன பண்ணுறீங்க, நெய், தேங்காய் எண்ணெய், நெல்லெண்ணெய், அதில் 3 சொட்டு அந்த ஏசி வச்சுக்கிறீங்க இல்லையா, அதில் விடணும். விட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லா கையால் குழப்புங்க. குழப்பி என்ன பண்ணுறீங்க, நல்லா மழைன்னு ஆக்கணும். குழப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, எடுத்து பூஜை ரூமில் வச்சு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருக்குதோ அந்த தெய்வத்தை வேண்டிக்கிங்க. வேண்டி இன்னார் எனக்கு வசியம் ஆகணும், எதிரி தொல்லை இருக்கக்கூடாது, எதிரி எனக்கு வசியம் ஆகணும், இதுக்கப்புறம் பிரச்சனைக்கு வரக்கூடாது, எல்லாமே எனக்கு சாதகமாக முடியணும்னு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுள் பேரை சொல்லி நல்லா வேண்டிக்கலாம். பூஜை ரூமில் வச்சு ஒரு 3 நாளைக்கு வைக்கணும். வச்சு வேண்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எடுத்து இந்த மோதிர விரலால் தொட்டு என்ன பண்ணுறீங்க, ஆனால் ரொம்ப நெய் ஊற்றி குழப்பிட்டு பாருங்கள். திட்டமாக ஊற்றி குழப்பணும். நெய், தேங்காய் எண்ணெய், நெல்லெண்ணெய் அதில் திட்டமாக விட்டு குழப்பிங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ரொம்ப தண்ணியாட்டம் குழப்பிட்டிங்கன்னா வச்ச உடனே வழிஞ்சு மூஞ்சில் வரும், நெத்தியில் ஒழுவும். அப்படி மோதிர விரலால் தொட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே நெத்தியில் வச்சுக்கிங்க. நெத்தியில் வச்சுக்கலாம். இல்லை இந்த வகுடு இருக்குது இல்லையா, அந்த தலை முடி இருக்குது இல்லையா, இங்கே வச்சுக்கலாம். நெத்தியில் வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தால் இங்கே வைக்கலாம். நெத்தியில் வச்சுக்கிறது தான் பவர் அதிகமாக இருக்கும். அப்படியே நீங்கள் வச்சிக்கின்னு போனீங்கன்னா எதிரி உங்களை கண்டால் ஓரளவுக்கு அந்த உங்கள் பேச்சுக்கு வரமாட்டாங்க. இப்போ பிரச்சனை பண்ண வரான் உங்களை ஒரு ஏதாவது ஒரு சண்டை போடுறதுக்கு இல்லை ஏதாவது உங்களை அடிக்கிறதுக்கு வரான்னா அடிக்க மாட்டாங்க, திட்டிட்டு போயிடுவாங்க. திட்டத்துக்கு வரவன் உங்களை திட்டத்துக்குன்னு வருவாங்க. கேள்வி கேட்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்க, உங்களை திட்டத்துக்கு வரவங்க கூட திட்ட மாட்டாங்க. ஏன் திட்டணும், அது அந்த போனால் போகுது, அந்த கதையை விட்டுன்னுட்டு அவங்க போயிடுவாங்க. உங்களுக்கு அப்படி இங்கே தான் வைக்கணும். நெத்தியில் இங்கே வைக்க முடியலன்னா ஒரு வச்சின்னு யாரும் போகிற வர வழியில் யாருன்னா என்ன ஏது மை வச்சுன்னு சுற்றுறான்னு கேட்பாங்கன்றதுனால தான் பின்னாடி வைக்க சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். இந்த மையை நான் சொன்னபடி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்.